ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி டைம் எக்ஸ்பிரஸ். எப்படி மச்சி? டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போறது. அதுதான் டக்குன்னு டக்குன்னு போயிடும். ஓகே, சோ மச்சி இந்த வாரம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி another so called movie review. பட் இந்த மூவி எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் அவன் தலைவன் பத்தி தான் பேசிட்டு இருந்தான். எஸ், ஜிபியூ ரைட். போன எபிசோட் வந்து குட் பை டாக்லி பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்து ஐ அம் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் தக் லைஃப் ரிவ்யூ. படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. படம் ரிலீஸ் ஆகல, பட் ட்ரெய்லருக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சுடா. ரைட், அதனாலதான் நான் வந்து ஆசையை கெடுக்க அதேதான் என் தலைவர் படம் வருதுல. ஓ ட்ரெய்லருக்கு அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு சொல்லிட்டுதான் அவன் ஆசைப்படி நம்ம செய்யறோம். ஆனா இந்த ட்ரெய்லரை பத்தி நாங்க பேசுறதுனால எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல, ஒன்றுமே கிடைக்காது எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு ஆசைக்கு பண்றோம். படம் விளையாட்டணும் பண்ணுவோம். டெஃபினெட்லி தான் ட்ரை பண்ணுவோம். அந்த படம் ரிவ்யூ அப்புறம் நாங்க கொடுக்குறோம். சோ ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ பத்தி பேச ஆரம்பிச்சிரோம். மச்சி, ட்ரெய்லர் பாத்தியா? ஹவ் இஸ் இட்? ஓகே, I was okay. லைக் த்ரிஷா தான் ரொம்ப வந்துகிட்டு இருக்கிறேன். த்ரிஷா வந்து கொஞ்சம் நிறைய படத்துல பேக் டு பேக் வந்துட்டு இருக்காங்கல்ல. கொஞ்ச நாளாவே நிறைய படத்துல வடச்சென்னையில அந்த ஆண்ட்ரியா கேட்பாங்களே, நான் என்ன ஒரு தானு அதே மாதிரி ஒரு மீம் செஞ்சு வச்சிருந்தாங்க. என்னை பார்த்தா இன்னும் தானு சீரியஸாவா? ஆமா பார்த்தேன். அதனால தான் அந்த யோசனை. ஆனா வந்து ஓகே, சோ இந்த படம் வந்து அவன் பாக்கல. இல்ல நான் வந்து சிம்புக்காக தான் பார்த்தேன். பார்க்க போறேன் ஹெவன் இயர்ல. சோ நம்மளுக்கு வந்து கமல் தான். ரிலியா? ஓகேலா, கமல் சூப்பரா இருந்தாங்கல்ல. லெஜெண்டரி ஆக்டர். அவர்கிட்ட பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த ஒரு சீன்ல வந்து தாடி மீசா இல்லாம இருந்துச்சு. ஓ ஆமாமா, அது ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் some people say that particular scene right, they try to recreate அவரோட ஒரு பழைய படத்துல வந்து அவங்க அதே மாதிரி வந்திருப்பாங்க. I think it's நாயகன் or what. There was one scene he will come out like that, the exact like அதே மாதிரி லுக்ல. So maybe there is one scene, okay, because இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது what I feel like right is like maybe it's about a mafia, about a don, you know. அவங்க வந்து ஏண்டா இல்ல டான்டா டான் அவங்கள பத்தி உள்ள கதை மாதிரி தெரியுது. லைக் how the underworld is about அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைங்கிற மாதிரி தோணுது எனக்கு. லைக் மேபி that's how, because there's one part right, சிம்பு ஒரு சின்ன பையன் மாதிரி காட்டுறாங்க. I assume that சிம்பு lah, I assume that like என் வாழ்க்கையும் ஒரே மாதிரி எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So I believe that part is like he's trying to say like ஏதோ ஒரு வகையில maybe like சிம்பு would have saved his life. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போதோ somehow ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிம்பு வந்து மேபி கமல்ஹாசனை காப்பாத்தி இருக்கலாம். மேபி பிகாஸ் ஆஃப் இதை பார்க்கும்போது இப்ப நீ சொல்றல எனக்கு ஜில்லா ஞாபகம் தான் வருது மச்சி. ஓ அப்படி? ஆமா, ஜில்லா அப்படியே வரும். இல்ல பிகாஸ் நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது சொல்றேன் மேபி அவரை காப்பாத்தி இருக்கலாம். அதை வச்சு மேபி டி ஓகே நீ என்ன உயிரை காப்பாத்தினதுனால நான் வந்து உன்னை வந்து ஒரு அடாப்டட் சன் மாதிரி நான் வச்சுக்கிறேன், தத்து எடுத்து வச்சுக்கிறேன். மேபி இந்த கேப்ல வந்து நாசர் கேரக்டர் ஐ ஃபீல் லைக் நாசர் கேரக்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் லைக் ஃப்ரெண்ட் பிகம் ஃபோ, நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஒன் டைலாக் சொல்லுவார்ல, என்ன இதுக்கு நடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஸோ அதுக்கு இடையில வந்து கமல் வந்து 2 பொண்டாட்டி வச்சிருந்த மாதிரி தெரியுது. நோ, ஒரு பொண்டாட்டி ஒன்னு கீப்பு. ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு, ஐ திங்க் as of today ஒரு பாட்டு டிராப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கால்ட் சுகர் பேபி. த்ரிஷா வாய்ஸ்ல பாடியிருக்காங்க. ஆக்சுவலி ஐ திங்க் ஷி வில் பி லைக் மச்சி செக்கச்சி வந்து வான படம் பார்த்தாயா? அதுல வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்குமே, அவங்க பேரு மறந்து போச்சுடா. ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். சிம்பு படம் தானே? சிம்பு படம் தான். பட் அதுல ஹீரோயின் மச்சி ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க, அரவிந்த் சாமி வச்சிருப்பாங்களா அந்த கேரக்டர். சாமி வச்சிருப்பாங்க. ஆமா, பேர் மறந்து போச்சுடா. தெரியலையா? இட்ஸ் a nice கேரக்டர். அவங்க வந்து இந்த சரி நெவர் மைண்ட், அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். மேபி கமல்ஹாசன் will have a keep and the keep maybe I believe I don't know, because அந்த சீனை காட்டுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த கீப் மேபி வந்து இவங்களா இருக்கலாம், த்ரிஷாவா இருக்கலாம். ஸோ பட் சிம்புக்கு வந்து ஐ திங்க் த பேர் ரைட். ஓகே, இப்ப ஒரு பாட்டு வந்துச்சுல, ஜிங்குச்சா பாட்டு வந்துச்சு தெரியுமா? அந்த பாட்டுல ஒரு ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்க தெரியுமா? அந்த ஒரு கட் சீன்ல காட்டுவாங்களா, லைக் பொண்டாட்டி தாசனாவே மாறிடும். So then after that Simbu will go one round and hug the girl something like that. அந்த சீன்ல வந்து ஒரு ஹீரோயின் காட்டுவாங்க. I presume that will be the match, I mean the girl for Simbu. எனக்கு அப்படிதான் தோணுதுடா. I feel I don't know, but all in all இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது
ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா there will be a 1-to-1 fight between Kamal Haasan and Simbu. So I believe maybe by people like maybe they will inject negative things into the head, like தப்பான விஷயங்கள் சொல்லி maybe அவங்க ரெண்டு பேரும் திசை திருப்பி இருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுதுல ஆல் இன் ஆல். எனக்கு அப்படித்தான் தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இல்லை பேசிக்கலி ஒரு தத்தெடுத்த பையன், ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, அப்புறம் கடைசியில வந்து ஃப்ரெண்ட் பிகம் இல்ல சார் புரியல, டைரக்டட் பை போட்டு வீடியோ முடிச்சிருமா. சோ ஐ ஃபீல் லைக் இப்படிதான் இருக்குமோன்னு தோணுது. நீ சொல்ற மோட்டிவேஷன் அப்புறம் அந்த ஃப்ளோ பாக்குறதுக்கு ஜில்லா தான் ஞாபகம் வருது. லைட்டா ஜில்லா பார்த்து சுட்டு இருப்பாங்களோ யாருக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லி ஆகணும், போத் கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், அவங்க அந்த வயசுலயும் he looks bloody handsome, bloody tip top. அதாவது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம யாரும் பேசுறதுக்கு, I mean they are very good at it lah. They have done it for generations of generation. So அவங்களுக்கு அதெல்லாம் like by blood they know it. நான் நினைச்சேன் நீ சிம்புவை பத்தி தான் பேசுவான்னு சொல்லிட்டு. இல்ல ஓ நீ கமல்ஹாசன் பத்தி ஓகே இல்ல எதிர்பார்க்கல. I wanted to go actor by actor ஒரு நடிகரா போலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து I wanted to talk about you the best for the last name. இல்ல அப்படிதான் சொல்லலாம். அப்புறம் கடைசியா வந்து சிம்பு. ஓகே I mean சிம்பு வந்து ஆனஸ்டா சொல்ற, that man really give a comeback because உண்மையிலேயே சொல்ற நான் சின்ன வயசுல நான் பார்த்துட்டு வர ஆக்டர், நான் சின்ன வயசா இருக்கேன் பார்த்து. ஸோ எனக்கு அந்த சிம்பு பொறுத்த வரைக்கும் வந்து a lot of people don't really, a lot of people like him. There's a two groups, some people don't really like him, some people find him overacting அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் மீ எது எப்படியோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே I really like Simbu's acting, his dance, his direction, his performance, everything is good. So there was a point of time he went to a very down moment, like really put on weight, he really give comeback lah. That is really solid. So உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆமா, சிம்பு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. So we will want to this one, you know, because I really feel like he give a comeback. Because from ஈஸ்வரன் ஒரு படம் இல்லையா, ஈஸ்வரன் அப்புறம் வந்து மாநாடு, அதுக்கப்புறம் வந்து வேந்து தெரிந்த காடு, ரைட்? ஆமா, இந்த படத்தெல்லாம் வந்து I feel like he really give a good comeback. கொஞ்சம் டவுன் that part he performed well but he was overweight lah. But அந்த படத்துக்கு அப்புறம் தான் there was ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்களே, like I couldn't even run properly and I felt so bad. மாநாடு இன்டர்வியூல கரெக்ட். அந்த இன்டர்வியூல தான். So from there I think he really improved himself. I think he's so much better now. பார்க்கும்போதே நல்லா இருக்கு. Because the thing is, as a fan boy, எனக்கு அவங்க படத்தை நிறைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு. I want him to keep, because for me comeback பண்ணனா மாநாடு தான் பெஸ்ட். Yeah, that's true. Wow, that movie is fantastic. அப்புறம் அதை தவிர்த்து வந்து த்ரிஷேகரத்தை பத்தி பேசாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் மச்சி நீ எதாச்சும் சொல்றியா மச்சி? ஒன்னும் இல்லை சொல்றது. ஓகேலா. ஸோ மேபி இது எங்களுக்கு தெரிஞ்ச அந்த படத்துல உள்ள what we feel the movie could be. ஆனா இது 100% ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மேபி பிகாஸ் ஜில்லா படம் தான். என் குறிப்பு வந்து ஜில்லா படம் மாதிரி தான் இருக்கும்னு இல்ல, புரியல. இவங்க வந்து ஜில்லாங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்லலாம். But I don't know. But one thing must talk about. Heads off to Manirathnam director. Because அந்த இல்ல மணிரத்னம் டைரக்டர். அதாவது எனக்கு அந்த டைரக்டர் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நிறைய படம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த நிறைய படத்துல he like to put multi stars. அதாவது ஒரு படத்துக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஹீரோயிஸை வச்சு படத்தை எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரஜவன், அருண் விஜய், அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, சிம்பு, இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரேமுக்குள்ளார கொண்டுட்டு வந்து படத்தை எடுப்பாங்க. அண்ட் இட்ஸ் honestly speaking, right, இந்தியா சினிமாவை பொறுத்த வரைக்கும் one thing I feel like for some reason the actors don't want to collaborate with another actors and act. அதை நான் நிறைய பாக்குறேன் இன்னி வரைக்கும். till today you see, I mean என் மனசுல பட்டது என்னன்னா, until today I've seen in the olden times starting the maybe விஜய், actor விஜய் ஆகட்டும், அஜித், அவங்கலாம் வந்து willing to collaborate with each other. But as they move forward because of fan grow, then ஒரு group of people, விஜய், தலை, ஒரு group இளைய தளபதி அப்படிங்கிற மாதிரி அப்படி போய் they created like a separation. So கடைசி வரைக்குமே சரி I feel like அந்த செப்பரேஷன் இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து, because let's put it out there lah, it's a cinema industry பொறுத்த வரைக்கும் at the end of the day மக்கள் பார்க்க போறாங்க. நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணி பார்த்தாலும் மக்கள் பார்க்க தான் போறாங்க. அதை பிரிச்சு பார்த்தாலும் மக்கள் ஸ்டில் பார்க்க. ஸோ I personally feel like actors collaborate பண்ணால்
would be very nice to watch lah, because a lot of actors are going to retire. இதுக்கு அப்புறமும் I don't think, you know, but I wish lah, down the road I wish Kamal Haasan and Rajinikanth sir ஒரு படம் ஒண்ணா சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை. You know, imagine they both come in together like ஒரு I don't know, some kind of interesting story ஓட ஒரு படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. Like one police, one like macam one don, that kind of ஒரு flow வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். யார் போலீஸ் யார் டான் அது வந்து டைரக்டருக்கு தான் இருக்கு, நம்ம யாரு சொல்றேன். ஆனா I feel like Rajinikanth sir வந்து will do a better police role lah, whereas தர்பார்ல அந்த மாதிரியான ஒரு ரோல் I feel like Kamal Haasan will be more into like macam dons and mafias. தலைவர்னா கபாலி மாதிரி தான், சிம்பிள். also can ரெண்டு பேருமே வந்து like don மாதிரி பட் கெட்டதை எதிர்த்து நிக்கிற மாதிரி அந்த மாதிரி. You can try to say like both will coming together to என்னமோ ஒரு படமா எல்லா படத்தையும் நான் ஒன்றும் சொல்ல முடியலங்க. ஸோ எனிவே நாங்க நினைக்கிற மாதிரி படம் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஒருவேளை வந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ அந்த கமெண்ட் அந்த படத்தை பார்த்த பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க, நாங்க கண்டிப்பா நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் வி கோ ஆஃப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இவ்வளவு நாள் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வி ரியலி லைக் யுவர் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் கண்டினியூ டு கிவ் அஸ் சப்போர்ட். I mean it's இந்த செக்மெண்ட் வந்ததுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ there will be follow-ups-ஆ நிறைய எபிசோட்லாம் கொடுக்க பார்க்குறோம். there was some times where we miss out that particular week, கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம். ஆனால் we will try our best to give every week lah. Correct. Yes. So with that being said, thank you for watching our videos and see you all next time in Tea Time Express. டக்குன்னு போறது. Bye bye.